இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில சமீபத்தில் ஹவுதிஸோட அட்டாக் ரொம்ப ரொம்ப உக்கிரமாக இருந்திருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் யூஎஸோட வார்ஷிப்ஸையும் அவங்களோட போர்க்கப்பலையும் முக்கியமாக அந்த ட்ரோன் ராக்கெட்டுகள் எல்லாமே தகர்த்தி நகர்த்தனா இருக்கட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெல் அவிவியில் பார்த்தீங்கன்னா 2-3 தாக்குதல் நடக்கும். அதனாலே இஸ்ரேல் மிகப்பெரிய பதட்டமான நிலைமைக்கு போனாங்க. முன்னாடி ஈரான், அதுக்கப்புறம் ஹெஸ்புல்லா, அதுக்கப்புறம் யமீன் அட்டாக் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுதிஸுமே இஸ்ரேலை தாக்குறாங்க அப்படின்றப்போ அதுக்கும் ஒரு மாதிரி பயங்கர ஷாக்காக இருந்தது நெத்தன்யாவுக்கு. அண்ட் இப்போ சமீபத்தில் யூஎஸ் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. யமீனில் பயங்கரமான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ யூஎஸ் பொய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிமே ஹவுதிஸ் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட F-18 ஏர்கிராஃப்டை ஹவுதிஸ் தான் தாக்குனாங்க. முக்கியமாக யமீனி ட்ரோன்ஸும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிசைல்ஸுமே வச்சு தான் தாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்னடான்னா அதெல்லாம் கிடையாது, இதை நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம். அந்த டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த இடத்துல நாங்களும் இதை ஷூட் பண்ணி பீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிமே அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனாலே பூசி முழுகிறாங்களோ அப்படின்ற மாதிரிமே யூஎஸ் மிலிட்ரி சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹவுதிஸ் சொல்றாங்க. அண்ட் இது எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை தாக்குனா அடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹவுதிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக ஹவுதிஸ் இந்த இடத்துல அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, யூஎஸோட ஃபைட்டர் ஜெட்டை யமீனி கோஸ்ட்டில் நாங்கள் தான் ஷாட் டவுன் பண்ணோம். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா யூஎஸ் மறுக்கிறாங்க. இல்லை, நாங்கள் தான் அதை ஓனாகவே இது பண்ணோம், எங்களோட ஓன் வார்ஷிப்பு ஆக்சிடென்டலாக ஷார்ட் ஆயிடுச்சு தொழில்நுட்ப காரணமாக அப்படின்ற மாதிரிமே அவங்க சொல்கிறாங்க. இதை ஹவுதிஸ் ஒத்துக்கவே இல்லை. முக்கியமாக யூஎஸ் மிலிட்டரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேவி பைலட்ஸ் எல்லாமே சேஃப் தான், ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் மைனர் இன்ஜியாக இருக்குது அப்படின்ற மாதிரிமே சொல்கிறாங்க. ஹவுதிஸ் இல்லை, இவங்க முழுக்க பொய் மட்டும் தான் சொல்கிறாங்க, வேறு எதுவுமே சொல்லலை அது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தரப்பில் மிகப்பெரிய ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்குது ஹவுதிக்கு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட லார்ஜஸ்ட் சிட்டி இருக்கு இல்லையா, நடுவில் சென்டர் ஆஃப் த சிட்டி, ஸோ அந்த இடத்துல அட்டாக் நடந்ததுனால யூஎஸ் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாஹியா சாரே, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஹவுதி மிலிட்ரியோட ஒன் ஆஃப் த ஜென்ரல். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு, அவர் தான் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை. ஆனால் யூஎஸ் இதை பூசி முழுகிறாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.